அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க, இன்னும் அவங்க உங்களுக்கு திரும்ப தரல அப்படிங்கும்போது அது அவங்களே தேடி உங்களிடம் தருவதற்குண்டான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்றைக்கே கூட நீங்கள் அதையாக பார்த்து வச்சுக்கலாம். இவை தாண்டி சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பை சொல்லுவாங்க. ஏன்னா சாவித்திரி சத்யவானுடைய உயிரை மீட்டெடுத்த ஒரு நாள்னு பார்க்கும்போதும் இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு தாங்க. அதனால் கணவர் நம்மளை தவிர வேறு பெண்களிடம் மனதை செலுத்தக்கூடாது, எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது, எப்போதுமே அவருடைய மனசில் நாம மட்டும்தான் இருக்கணும், அவர் நல்ல ஒரு தீர்க்காயலோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு நான் ஒரு டைமிங் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் உங்களுடைய தாலி சரடை நீங்கள் மாற்றி கட்டிக்கிறது நல்லது. அந்த வீடியோவோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம், அதாவது மார்ச் மாதத்தின் 10ஆம் தேதி, மாசி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானதும் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று பகல் 11:25 அப்படிங்கும்போதே இந்த ஏகாதசி திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 10:44 அப்படிங்கும்போது முடியுது. சூரிய உதயத்தின் போது என்னைக்கு ஏகாதசி திதி இருக்குதோ அந்த நாள் தான் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் செய்யணும். அதன்படி பார்க்கும்போது நாளைய நாளில் தான் நமக்கு இது மாசி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி திதியும் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் துளசி மாலைகள் வாங்கிட்டு போயிட்டு சமர்ப்பணம் செய்கிறது, 27 எண்ணிக்கையில் தனித்தனியாக துளசி இலைகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஓம் மகா விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றி ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் அந்த கொடி மரத்துக்கிட்ட வரும்போது ஒவ்வொரு துளசி இலைகளாக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள். இது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தரும், பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாது, வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை அப்படிங்கும்போது இதே மந்திரத்தை 27 துளசி இலைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள பெருமாள் படத்தையே நீங்கள் தூய்மைப்படுத்தி ஒரு சின்னதாக ஒரு நிவேதனம் வச்சுட்டு இதே மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 ஏகாதசி திதி வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னுட்டு. வளர்பிறை ஏகாதசியில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். தேய்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். இந்த முறை வந்திருக்கிறது நமக்கு வளர்பிறை ஏகாதசி. அதுவும் இந்த ஏகாதசி திதியானது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கும் ஹோலி பண்டிகைக்கும் நடுவில் வருது. மேலும் இது மாசி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசிங்கிறதுனால இதனுடைய பேரை அமலாகி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அமலா அப்படின்னா நெல்லிக்காய் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க, சிவபெருமான் பார்வதி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். காசியில் இந்த அமலாகி ஏகாதசி அன்னைக்கு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பான விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செழிப்பு எல்லாத்தோடையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஏகாதசி அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க. இந்த நாளில் எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காயை பூஜைக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் குபேரருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு
செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் நம்ம நெல்லிக்காயை நான் சொல்கிற ஒரு முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் முன்பே சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் அதை தொடச்சி தூய்மைப்படுத்திக்கலாம். துளசி மாலைகள் வந்து அணிவிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பால் வந்து நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம். அதன் கூடவே நீங்கள் உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும், அதாவது மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களே, பெரிய நெல்லிக்காய், அது வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அது ஒரு 4-5 எண்ணிக்கையில் கூட நீங்கள் வந்துட்டு சாமி முன்னாடி நிவேதனமாக வந்து வைக்கலாம். இதை நீங்கள் வெறுமனே கூட வைக்காமல் இதுக்கு மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கும் கணக்கு வச்சு நீங்கள் ஒவ்வொரு நெல்லிக்காயை வச்சு வழிபாடு செய்யுங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த நெல்லிக்காயை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இதன் மூலமாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். மருத்துவத்துக்கும் ஒரு விசேஷமான பொருள்னு பார்க்கும்போது இந்த நெல்லிக்காயை சொல்லலாம், மகத்துவத்துக்கும் வந்து சொல்லலாம். அடுத்ததாக பண அவசியத்துக்கு இந்த நெல்லிக்காயை வச்சு எப்படி பரிகாரம் செய்கிறது என்பது குறித்து சொல்லிடுறேன். நல்லதாக ஒரே ஒரு நெல்லிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர், இந்த 2 கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் உட்கார்றவங்க அங்கேயே உட்காந்து செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், எங்களால் பூஜையெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் வந்து பரிகாரம் மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாலில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து 2918 இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது அவங்களுடைய எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2918 இந்த நம்பரை வந்துட்டு இந்த நெல்லிக்காயினுடைய ஒரு புறம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் அந்த நெல்லிக்காயில் இன்னொரு பக்கத்தில் வந்து போட்டுருங்க. இந்த சிம்பிள் குறித்து ரீசெண்ட் டேஸாக நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிம்பிளுங்க, அபரிமிதமான பணவரவை தரக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வரைஞ்சி வச்ச பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த நெல்லிக்காயை வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க எப்பவும் போல் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். நான் 4 திசையிலிருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வீட்டில் எப்போதுமே செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள். இல்லைனா இந்த 2918ன்னு எழுதுறோம் இல்லையா, இந்த நம்பரை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஒரு 2-3 நிமிஷம் சொன்ன பிறகு இதை நீங்கள் பூஜை அறைக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு நிமிஷம் வச்சு அங்கே ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்து காட்டுங்க. இல்லை போக முடியாது, பீரியட்ஸில் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுருங்க. 1 வாரம் வரைக்கும் இந்த நெல்லிக்காய் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள், தோஷங்கள் எல்லாத்தையுமே விலக்கி இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும், வரணும் அப்படின்ட்டு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் உங்களை தேடி பணம் வருவதற்கான வேலையை வந்து இது செஞ்சிடும். 1 வாரம் கழித்து இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா வாடி போயிருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இதை எடுத்து ஏதாவது கால்படாத இடத்துல மரம் செடி கொடிக்கு அடியில் போடுறதோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயே நீங்கள் வந்துட்டு இதையை தூக்கி போட்டுடலாம். சாதாரணமாகவே நெல்லிக்காயை வந்து நம்ம பீரோவில் வச்சோம்னா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனல்ல இது மாதிரி நிறைய பதிவுகள் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் சக்தி வாய்ந்த இந்த அமலாகி ஏகாதசி திதி அன்னைக்கு, அதுவும் வளர்பிற ஏகாதசி திதி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய அந்த நம்பரையும் சிம்பளையும் பயன்படுத்தி நாம் செஞ்சு இந்த பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். நிச்சயமாக இது வரைக்கும் நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பணம் சேரலைன்னா கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவை ஈர்த்து கொடுக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.